அன்பர்களே, இந்த பதிவில் நாம் இறந்தவர்களை சந்தனக்கட்டையில் வைத்து எரிப்பது ஏன், கண்திஷ்டி நீங்க, பேய் பிசாசு விலக செய்ய வேண்டியது என்ன என்பது பற்றி பார்ப்போம். பொதுவாக ஒரு வீட்டிற்கோ வீட்டில் உள்ளவர்களுக்கோ வணிகம் அல்லது தொழில் செய்யும் இடத்திற்கோ பல நேரங்களில் சுற்றி உள்ளவர்களில் சிலரது கெடு எண்ணங்களாலும் பார்வையாலும் கண்திஷ்டியால் தோஷங்கள் ஏற்படுகிறது. இந்த கண்திஷ்டி தோஷத்தை போக்குவதற்கும் மீண்டும் கண்திஷ்டி தோஷம் ஏற்படாமல் இருப்பதற்கும் நாம் சில வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் ஆகிறது. அந்த வகையில் கண்திஷ்டி தோஷம் ஏற்படாமல் இருப்பதற்கும் பந்த தோஷம் விலகுவதற்கும் சில எளிய வழிமுறைகள் உள்ளது. அதாவது சந்தனக்கட்டை, அகில்கட்டை, குங்கிலியம், விளாமிச்சி வேர், சாம்பிராணி இவைகளை தனித்தனியே இடித்து தூளாக்கி அதன் பின்பு இவைகள் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து நெருப்பிலிட்டு அதிலிருந்து வரும் புகையை வீடு, வணிகம் அல்லது தொழில் செய்யும் இடத்தில் எல்லா பகுதியிலும் பரவச் செய்து வர கண்திஷ்டி விலகும். அதனால் ஏற்பட்ட தோஷம் நீங்கும். அதுபோல் வீடு, கட்டிடம், கடை, குடியிருப்பு பகுதி, வணிகம், தொழில் செய்யும் இடம் என எங்காவது துர்தேவதை, துஷ்ட சக்தி அதாவது பேய் பிசாசு நடமாட்டம் இருந்தாலும் இவைகளால் உண்டான தோஷங்கள் இருந்தாலும் அவற்றை போக்குவதற்கு எளிய நடைமுறை உள்ளது. சந்தன கட்டைகளை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி இடித்து தூளாக்கி இதோடு மருதோன்றி விதையை கலந்து இரண்டையும் சேர்த்து நெருப்பிலிட்டு புகை காட்டி வர இந்த புகை பரவும் இடங்களில் உள்ள கெட்ட சக்திகள் விலகி ஓடிவிடும். இவைகளால் ஏற்பட்ட தோஷங்களும் நீங்கிவிடும். இதன் காரணமாகத்தான் வசதி படைத்தவர்கள் தங்களில் யாராவது இறந்து விட்டால் சந்தன கட்டையில் வைத்து எரிக்கிறார்கள். இவ்வாறு எரிப்பதனால் இறந்தவர்கள் ஆவி, பேய், பூதமாக மாறாமல் அந்த சீவன் நற்கதி அடையும் என்பது முன்னோர்கள் நமக்கு வகுத்து தந்த மரபு எனும் இச்செய்தியோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.